நம்ம மடியில் துள்ளி குதித்து விளையாடிட்டு இருந்த அந்த பெண் குழந்தை ஒரு 10 வயசு தாண்டும் போது அவங்களுக்குள்ள நிறைய மாற்றங்களை ஒரு தாயாக நீங்கள் பார்ப்பீங்க. அவங்களுடைய மார்பகங்கள் பெருசாகிறதோ, இல்லை அக்கல்ல முடி வளர்கிறதோ, இல்லை சட்டுன்னு ஒரு அதிகமான ஒரு ஹைட் வரதோ, துணிமணிகள் பத்தாமல் போகிறதோ, இந்த மாதிரியான சின்ன சின்ன நுணுக்கமான சேஞ்சஸை வேறு யாரும் நோட்டீஸ் பண்ணனாலும் ஆஸ் அ மதர் நீங்கள் கண்டிப்பாக நோட்டீஸ் பண்ணுவீங்க. ஸோ திஸ் இஸ் த டைம். இந்த டைம் தான் நீங்கள் உங்கள் பொண்ணுக்கிட்ட இதை பற்றி பேச வேண்டியது இருக்கும். நம்பர் 1, நம்ம அவங்களுக்கு சொல்ல வேண்டியது இது வந்துட்டு நார்மலாக ஃபிசியலாஜிக்கலாக நடக்கிற ஒரு பாடிலி சேஞ்ச் அப்படின்றது தான். இந்த டைமில் இந்த மாதிரியான மாற்றங்கள் வரது வந்துட்டு ரொம்ப ரொம்ப நார்மலான ஒரு விஷயம். இது எல்லா பெண்மணிகளுக்கும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்ற புரிதல் அந்த குழந்தைக்கு கண்டிப்பாக இருக்கணுங்க. நிறைய குழந்தைங்க அவங்களுக்கு பாடியில் ஒரு சேஞ்ச் வரும்போது தனக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு நினச்சி பயந்துக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இதை நம்ம அகற்ற வேண்டியது தாயாக நம்மளோட கடமை. ஆஸ் அ மதர் நீங்கள் நினைக்கலாம், நான் 15-16 வயசில் தான் வயசுக்கு வந்தேன், ஸோ அந்த டைமில் என் பொண்ணுக்கிட்ட இதை பற்றி பேசினா போதும்னு. அப்படி இல்லைங்க. இப்போ உள்ள பிள்ளைங்கள்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டு. 10 வயசுலேருந்தே இந்த மாதிரி பியூபர்ட்டி சேஞ்சஸ்லாம் அதிகமாக பார்த்துட்டு தான் இருக்கோம். எதனால் இந்த மாதிரி சேஞ்சஸ் சின்ன வயசுலேயே வருது? 10 வயசுக்கு மேற்படும் போதே பியூபர்ட்டி பார்க்குறோம். இது எதனால் அப்படின்ற கேள்வி எல்லாருக்குமே இருந்துகிட்ருக்கு. இது நம்ம சாப்பிட்ற உணவுனால் மட்டுமே இல்லைங்க, நம்மளை சுற்றி இருக்க சூழ்நிலைகள் மாடி இருக்குது, நம்மள என்வாயன்மெண்டல் சேஞ்சஸ் நிறைய இருக்குது. ஸோ இது எல்லாமே கான்ட்ரிபியூட் பண்ணுறது தான் இது. ஸோ இன்றைக்கி டேட்டில் மெனார்கி 10 to 12 இயர்ஸில் பார்க்குறது ரொம்பவே நார்மல் தான். உங்கள் குழந்தை ஒரு 11 வயசு 10 வயசு இருக்கிற ஒரு பெண் குழந்தை உங்கள் வீட்டில் இருக்குன்னா அவங்களுடைய பிளட் லெவல்ஸ் நார்மலாக இருக்கான்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. ஏன்னா எல்லாருக்கும் தெரியும், மெனார்கி அப்படின்ற ஒரு விஷயம் வரும்போது மாதம் மாதவிடாயில் நமக்கு பிளட் லாஸ் ஆக போகுது. ஸோ அதுக்கு உங்கள் பெண் குழந்தை தயாரா அப்படின்றத கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியாக சத்தான உணவு கொடுக்கறது, அவங்களுடைய நியூட்ரிஷன் லெவல்ஸ் கரெக்டாக இருக்கா அப்படின்றத மெயின்டைன் பண்ணிக்கிறது. அதுக்கப்புறம் இதை பற்றின அவேர்னஸ் அவங்களுக்கு இருக்கா? ஒருவேளை அவங்க ஸ்கூலில் இருக்கும் போதோ இல்லை வெளியே இருக்கும் போதோ அவங்களோட ஃபர்ஸ்ட் பீரியட் ஆகிற மாதிரி ஒரு சந்தர்ப்பம் வந்துட்டால் அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு அவங்க வெல் எக்யூப்டாக இருக்காங்களா? இதையெல்லாம் நோட்டீஸ் பண்ண வேண்டியது உங்களோட பொறுப்பாயிடுது. ஸோ இந்த ரொம்ப பர்சனலான பீரியட்ஸ் பற்றின டிஸ்கஷனை எப்படி நான் என் பெண் குழந்தை கூட ஓப்பனாக பேச முடியும் அப்படின்னு நம்ம அம்மாக்களும் பாட்டிகளும் நினச்ச மாதிரி நீங்கள் நினச்சிடாதீங்க. கண்டிப்பாக இது உங்கள் பெண் குழந்தையோட நீங்கள் டிஸ்கஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். இதுக்கான கைடன்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக குழந்தையும் கூட்டிக்கிட்டு நீங்கள் தாராளமாக வரலாம். நம்ம நேர்லேயே இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிடலாம். FemMed Clinic, celebrating womanhood, Porur. Contact 09449 82828.